இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பை அடுத்து கருப்பு மற்றும் கள்ள ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க மத்திய அரசு இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவித்தது. இதையடுத்து புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் மத்திய அரசால் புழக்கத்துக்கு வந்தது. அதனால செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை வங்கிகளை கொடுத்து மாத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில கணக்குல காட்டப்படாத பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளா மாற்றுவோர் மற்றும் வரி செலுத்தாதவர்களை கண்டறியும் விதமா வருமான வரித்துறையினர் பல்வேறு நகரங்கள்ல பல விதமா சோதனைகளை நடத்திட்டு வராங்க. பெங்களூர்ல நடந்த சோதனையில கணக்குல காட்டப்படாத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கங்கள் சிக்கின. இப்படி சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது வருமானத்துறைக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமா ஒரு தகவல் வந்தது. எஸ், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஆன மகேஷ் ஷா தன்னிடம் 13,860 கோடி ரூபாய் கணக்குல காட்டப்படாத ரூபாய் நோட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருமான வரித்துறையிலிருந்து வருமான அறிவிப்பு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விஷயத்தை வெளியே தெரிவிச்ச ஷா அரசு விதிமுறைகளை மதிச்சு வரி செலுத்த தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தொகையினுடைய வரியின் முதல் தவணையான 925 கோடி ரூபாயை நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள செலுத்தி இருக்கணும். ஆனா அந்த தவணையை கட்ட மறுத்த ஷாவுடைய அலுவலகம் மற்றும் வீடுகள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற இருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இனி இன்னும் இது போல பிரதமர் மோடி அவர்களுடைய கள்ள நோட்டுகள் மற்றும் கருப்பு பணம் ஒழிப்பு பற்றிய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.